ஒருத்தவங்க வந்து நியூ மாமா, அவங்க வந்து 9 மந்த் பேபி இருக்கான். அவங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரியா, இன்னும் பேக் பெயின், அதுக்கப்புறம் அந்த சோர்னஸ், அதுலேருந்து வெளியில் வர முடியாது, அதுக்கு ரத்த வரைக்கும் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். இதில் 2 விஷயம். பேக் பெயின் இருக்கிறதுலேருந்து சோர்வு இருக்கிறது எல்லாத்துக்கும் உணவு தான் காரணம். நீங்கள் உணவை மாற்றுங்க. நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவில் வேண்டிய அளவுக்கு ப்ரோட்டீன் இருக்கணும், நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்கணும், அயன் கால்சியம் குறைபாடெல்லாம் இருக்கும். அது இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி வருது. இந்த சத்துக்கள்லாம் இருக்குது, ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள், எல்லா சத்தும் கரெக்டாக இருக்கா, குறைபாடு இருக்கா அப்படின்னு பாருங்கள். இது வந்து எசென்சியல் பேலியோ டெஸ்ட்டுன்னு சில இடங்களில் எடுத்து கொடுக்குறாங்க. என்னென்ன சத்துக்கள், சிங்க்கு, மக்னீசியம், காப்பரு, அயன், கால்சியம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு எல்லாமே அதில் செக் பண்ணிடுவாங்க. அப்போது அதை பார்த்துட்டு அந்த சத்துக்கள் குறைபாடு இருந்ததுன்னா முதல்ல அதை சரி பண்ணுறதுக்கான வழி பண்ணுங்கள். நீங்கள் செக் பண்ணாலும் பண்ணாட்டியும் உங்கள் உணவில் நல்ல சத்து இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. நீங்கள் வந்து பசிக்கிறப்போ வெறும் இட்லி, தோசை, சோறுன்னு இதுவே நீங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் சோர்வு தான் கொடுக்கும். ஏன்னா அதில் வேண்டிய சத்து இருக்காது. நல்ல காய்கறிகள், பழங்கள் எடுத்துக்கங்க, நட்ஸ் எடுத்துக்கங்க, அப்போ ஹெல்த்தியாக இருப்பீங்க. அப்புறம் கொஞ்சம் உடற்பயிற்சி பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் மூச்சு பயிற்சி பண்ணுங்கள். இதெல்லாம் உங்களுக்கு நல்ல எனர்ஜியை கொடுக்கும். கொஞ்சம் உடற்பயிற்சி, கொஞ்சம் ஸ்ட்ரெச்சபிள் பயிற்சி, கொஞ்சம் மூச்சு பயிற்சி பண்ணிவிட்டு நீங்கள் கூடவே இதையும் பண்ணிங்கன்னா, சத்துக்களையும் கரெக்டாக எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்க முடியும் உங்களால். 20 வருஷம் ப்ளஸ்ல இருக்காங்க, மெடிசனும் சிப்பும் கரெக்டாக அது கரெக்ட் பண்ணணும். அந்த மாதிரி இருந்தால் எப்படி கரெக்ட் பண்ண முடியும்? ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்குது. ப்ரெஷருக்கு 2 காரணம் இருக்குது. ஒன்று வந்து உடலில் கொழுப்பு ஜாஸ்தியாகிறது. ரத்தத்தில் கொழுப்பு ஜாஸ்தியானால் ப்ரெஷராக ஏறும். அந்த எல்டிஎல் கம்மியாக இருக்கா, எப்படி இருக்குன்னு செக் பண்ணுங்கள். அதை குறைக்கிறதுக்கான வழி பண்ணுங்கள். எல்டிஎல்லை எப்படி குறைக்கிறது? கொழுப்பு சாப்பிடாமல் இருந்தால் கொழுப்பு சேராதுன்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. கொழுப்பு நிறையா பொரிச்ச எண்ணெய்களெல்லாம் நிறைய யூஸ் பண்ணால், டால்டா மாதிரி பொருட்கள் யூஸ் பண்ணால் கொலஸ்ட்ரால் ஏறுங்கிறது ஒன்று. 2வது, நீங்கள் சாப்பிடக்கூடிய மாவு பொருள், அரிசி இருக்கு இல்லையா, அரிசி, கோதுமை, மைதா இருக்கு இல்லையா, இதை எந்த வகையில் சாப்பிட்டாலும் அதுவும் கொழுப்பை உருவாக்கணும்னு தெரிஞ்சு இந்த பொருளை எல்லாம் கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன எடுத்துக்கணுன்னா, நிறைய காய்கறிகள், பழங்கள் எடுத்துக்கணும். காய்கறி, பழம், ஜூஸு, இலை இந்த மாதிரி எடுங்க. கொஞ்சமாக நட்ஸ் எடுங்க. இப்படி கலந்து பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஓகேவா? நீங்கள் ரைஸை குறைக்கிறீங்க, ஆயிலை குறைக்கிறது, தேவையில்லாத ஆயிலை குறைக்கிறது, அப்புறம் ரைஸை குறைக்கிறது. இந்த 2 ரைஸ்னால் ரைஸு, கோதுமை, தானிய ஐட்டம் எல்லாமே சேர்த்து தான். அப்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் குறையும். அப்போ வந்து ப்ரெஷரும் குறையும். இன்னொரு காரணம் என்னென்னா, நம்ம மூளை இருக்கு இல்லையா, அது சும்மா இருக்காது. தேவையில்லாத சங்கடங்களை இழுத்து போட்டுக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு நேரம் ஏதாவது ஒரு பிரச்சனையை வச்சு மைண்டில் எதையாவது ஓட்டிக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் அமைதியாக இல்லை, மனசு அமைதியாக இல்லை, எண்ணங்கள் சும்மா ஓடிக்கிட்டே இருக்குது. அப்படின்னா என்ன ஆகும்னா, ரத்த குழாய் என்ன ஆகும் தெரியுமா? காரிசல்னு ஒன்று சுரக்கும். காரிசல் இன்னும் ஜாஸ்தி போனால் அட்ரினல். இந்த கார்டிசல் சுரந்ததுன்னா என்ன ஆகும் தெரியுமா? ரத்த குழாய் வந்து அப்படி ஃப்ரீயாக இருக்காது, அப்படி சுருங்கிக்கும். ரத்த குழாய் சுருங்கினா என்ன ஆகும்? ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்காக ஏறிடும். அப்போ இந்த ரத்த குழாயை விரிய வைக்கிறது என்ன? அப்பப்போ சும்மாவே ரத்த குழாய் வந்து சுருங்கும். அது இது மாதிரி நம்ம எண்ணங்கள் சரியாக இல்லை, டென்ஷன் ஜாஸ்தியாச்சு, பதட்டம் ஜாஸ்தியாச்சு அப்படின்னா இன்னுமே அந்த ரத்த குழாய் சுருங்கும். அப்போ அதை விரிய வைக்கிறதுக்காக சில உணவுகளும் இருக்குது. மருதம்பட்டை, அது சார்ந்த நிறைய பட்டை, கொஞ்சம் ஏலக்காய், இந்த மாதிரி மூலிகை பொருட்கள்லாம் கூட இரத்த குழாயை விரிய வைக்கும். அதாவது நைட்ரிக் ஆக்சைடை உருவாக்கி இரத்த குழாயை விரிய வைக்கும். அப்பவும் உங்களுக்கு ப்ரெஷர் குறையும். அடுத்தது மூச்சு பயிற்சி, ஹம்மிங் பயிற்சி. மூச்சு பயிற்சி இருக்கு இல்லையா, ஆழ்ந்த மூச்சு பயிற்சி நிறைய நீங்கள் பண்ணிங்கன்னா அப்படி மனசு அமைதியாகிடும். மனசு அமைதியாகிட்டால் இரத்த குழாய் சுருங்கிறது சரியாயிடும். அப்போது இரத்த குழாய் விரிஞ்சிடும், ப்ரெஷர் குறைஞ்சிரும். ஓகேவா? நம்ம வாயை கட்டுறது மிகப்பெரிய கஷ்டம். அதுக்கு 2 காரணம். உங்களுக்கு டேஸ்ட்டுங்கிறது மட்டும் இல்லைங்க, நீங்கள் சாப்பிட்ற உணவு தான் ஒரு காரணம், மிக முக்கியமான காரணம். ஏன்னா நம்ம மாவு பொருள் எடுத்துக்கிறோம்ல, நீங்கள் இட்லியோ தோசையோ ஏதோ எடுத்துக்கங்க, அது சாப்பாடோ சாப்பிட்ட கண்டிப்பாக ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரத்தில் பசிக்கும். திருப்ப ஏதோ சாப்பிடணும்னு தோணும். அப்போ இதுலேருந்து வெளியே வரணுன்னா என்ன சாப்பிடணும்?
நல்ல கொழுப்பும் புரோட்டீனும் ஃபைபரும் உள்ள உணவை எடுத்துக்கணும். அதை எடுத்திங்கன்னா நீண்ட நேரத்துக்கு பசிக்காது. உங்களுக்கு என்ன சாப்பாடு ருசி ஆசைகள்லாம் இருந்தால் கூட பசி இல்லாதனால பெருசாக அதிகமாக எடுக்கணும்னு தோணாது. இடையில காலையிலே 9 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா 11 மணிக்கு போய் டீ குடிக்கிறீங்க, பஜ்ஜி போண்டா சாப்பிட்றீங்க, அந்த தேவையெல்லாம் இருக்காது. இதனால தான் நமக்கு பல பிரச்சனைகள் வருது. இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா என்ன, நல்ல ஃபேட்டு, நல்ல ப்ரோட்டீனு, நல்ல ஃபைபர் உள்ள உணவு எடுத்துக்கணும். இதை நிறைய பேருக்கு நிறைய தடவை நான் சொல்லி யாருமே கேட்காததுனால நான் என்ன பண்ணுறனோ அதை நான் இவங்களுக்கு சொல்கிறேன். அதுதான் இதுக்காகவே ஒரு பவுடர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுதான் ப்ரோ ஃபைபர். அதில் வந்து நல்ல ஃபேட் இருக்கும், ப்ரோட்டீன் இருக்கும், ஃபைபர் நிறைய இருக்கும். சாலிபிள் ஃபைபர், இன்சாலிபிள் ஃபைபர் எல்லாமே கலந்த கலவை. அது சாப்பிட்டிங்கன்னா இந்த மாதிரியான கிரேவிங்கே குறைஞ்சிரும். காலையில் சாப்பிட்டிங்கன்னு வைங்க, மதியம் வரைக்கும் சுத்தமாக இடையில் ஒரு பசியும் இருக்காது. அமைதியாக இருக்கும். மனசில் அது கண்டதெல்லாம் தின்னலான்னு தோணாது. ஏன்னா கொழுப்பு கொஞ்சம் சேர்த்து சாப்பிடணும், ப்ரோட்டீனு சேர்த்து சாப்பிடணும். வெறும் மாவு பொருளை சாப்பிட்டா நம்ம என்னதான் மன வலிமையாக இருந்தாலும் சாப்பாட்டை நிறுத்துறதுங்கிறது பெரிய சேலஞ்சாக இருக்குங்கிறது புரிஞ்சுக்கங்க. இன்றைக்கி வெரிகோஸ் வெயின் மிகப்பெரிய பிரச்சனை. இந்த வெரிகோஸ் வெயினுக்கும் பைல்ஸுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. நீங்கள் உட்கார்ந்துக்கிட்டு இருந்தால் கீழே உள்ள ரத்தம் கீழே அழுத்திக்கிட்டே இருக்குது. கீழே அந்த மலத்துவாரம் பக்கத்தில் போய் அந்த இரத்த குழாய் விரிஞ்சு தான் வெரிகோஸ் வெயின் வருது. அதே மாதிரி தான் காலில் கீழே பகுதியில் வந்ததுன்னா அந்த இரத்த குழாய் வந்து இரத்தத்தின் அழுத்தம் காரணமாக விரிஞ்சிருது. விரிஞ்ச இரத்த குழாய் சுருங்கிறதுக்கு வழி இல்லாமல் இருக்குது. ஏன்னா உங்கள் கால்களில் அசைவுகளே இல்லை. அசையாத காலில் ரத்தம் தேங்கிட்டு வெரிகோஸ் வெயின் வரும். தெரியுதா? அது மட்டும் இல்லை, கால் வீக்கமும் வரும். இதெல்லாம் கம்மி பண்ணுறதுக்காக நாங்கள் எக்கச்சக்கமான பயிற்சிகளை ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கோம். அதை நீங்கள் பண்ணுங்கள், அழகாக ரெடி பண்ணிடலாம். நாள் முழுசு நின்றுட்டுருக்கவங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை, ரத்தம் காலில் போய் தேங்கிக்கும், மேலே போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்போது கால் அதுக்கு தான் பாதம் அசையணும் அப்படின்னா காப் மசில்ஸ் அசையணும் ஒன்று. இல்லாட்டி காலை தூக்கி, அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா காப் மசில்ஸை மேக்ஸிமம் அசைங்க. காலை தூக்கி சுவரில் வச்சுட்டு ஒரு நாளைக்கு 2 நேரம் 3 நேரம் சர்வாங்காசனம் தூக்கி சுவரில் வச்சுட்டு அப்படியே ரெஸ்ட் எடுங்க. வயிறு காலியாக இருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் ஒரு நாளைக்கு 2 நேரம் இல்லை 3 நேரம் கூட நீங்கள் பண்ணிங்கன்னா குறைக்கலாம். அடுத்து இன்னும் அதுக்கான கொஞ்சம் மசாஜ் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கும். ஈர துணியை நல்லா நனைச்சி காலில் கெட்டுங்க. இல்லை மட்பாத், மண், நல்ல மட்பாத்தெல்லாம் சொல்லுவாங்க, அந்த மண்ணை எடுத்து அது துணியில் கட்டி நல்லா நனைச்சி காலில் கட்டி விடுங்க. அது கொஞ்சம் சுருங்கும் போது உங்களுக்கு மேலே அந்த இரத்த குழாய் சுருங்கும். இருந்தாலும் அவ்வளோ ரொம்ப நாள் பெருசாகிடுச்சுன்னா கொஞ்சம் நாள் பட அதை ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் நின்றுட்டே செய்கிற வேலையை நிறுத்துங்க, குறைங்க, மாற்றுங்க. அப்போது இதிலேருந்து வெளியே வரலாம். கொரட்டைன்னா என்ன தெரியுமா? இது அப்படி தான். நம்மளோட குரல் நான் இருக்கு இல்லையா, அந்த நம்ம எப்படி படுத்துருக்கோம், அது மல்லாக்க படுத்தா கொரட்டை இன்னும் ஜாஸ்தியாகும். நம்ம தசை, அதாவது உடம்புல கொஞ்சம் தசை ஜாஸ்தியாகிடுச்சு, அதாவது உடம்பு குண்டாயிடுச்சு. அதே நேரத்தில் கொஞ்சம் வயசாகும்போது அந்த நைட்டு தூங்கும்போது அந்த தசைகள் தளர்ந்து மூச்சு போகிற வழியை வந்து அடைக்குது. அதனால தான் கொரட்டை வருது. இந்த கொரட்டையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு மூச்சு பயிற்சி இருக்குது. இந்த மூச்சு பயிற்சியை செய்து மிகப்பெரிய கொரட்டை உள்ள ஒரு மனிதர் வந்து முழுசுமாக கொரட்டையில் வந்து ரெடி பண்ணியிருக்காரு. நான் வாசியோக பயிற்சின்னு கொடுத்தேன். அதில் ஃபுல்லாக ப்ரீத்திங், நிறைய ப்ரீத்திங் இருக்கும். அந்த ப்ரீத்திங்கெல்லாம் பண்ணும்போது கொரட்டைங்கிறது சரியாக பண்ண முடியுது. நீங்கள் வெயிட்டை கம்மி பண்ணணும், கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும். இந்த பயிற்சி, வாசியோக பயிற்சி, ப்ரீத்திங் பயிற்சி செய்தீங்கன்னா கொரட்டைங்கிறது கண்டிப்பாக, ஆனால் நீங்கள் மெனக்கெட்டு இந்த பயிற்சியை செய்தீங்கன்னா கண்டிப்பாக கொரட்டையிலேருந்து வெளியே வரலாம். இன்றைக்கி கொரட்டையாக இருக்கிறது இதோட நிற்காது. நாளைக்கு ஆக்சிஜன் குறைபாடு வந்து தூக்க குறைபாடே வரும். அதுக்கு பிறகு ஒரு மிஷின் கொடுப்பாங்க, அதாவது தூக்கத்தின் குவாலிட்டியை செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி அது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிட்டா இந்த கொரட்டை வராமல் இருக்கிறதுக்கு, அடைப்பு வராமல் இருக்கிறதுக்கு, மூச்சு திணறலே வரும். இன்றைக்கி கொரட்டையாக இருக்கிறது நாளைக்கு மூச்சு திணறலை உருவாக்குங்கிறத புரிஞ்சுக்குங்க. அதனால் அது உடனடியாக நிறுத்துவதற்கான வழிகளை பாருங்கள். நீங்கள் என்ன மாதிரியான சுகர் எடுத்துக்கிறீங்க, ஃபுட் எடுத்துக்கிறீங்க? ஃபுட்டுனா எனக்கு வந்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த ப்ரோ ஃபைபர்னு, இதுதான் என்னோடய உணவு. காலையில் ஒரு நாள் எடுக்கிறேன். அது எடுத்ததுனாலே எனக்கு போதுமாக இருக்குது.
நான் வந்து தண்ணியில் தான் சில பாலில் போட்டு குடிச்சிக்கலாம், நான் தண்ணியில் தான் போட்டு குடிச்சிக்கிறேன். அதை போட்டு காலையில் குடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பழ ஜூஸு, காய் ஏதாவது வேக வச்ச காய் கூட்டு, பச்சைக்காய் இப்படி தான் நான் எடுத்துக்கிறேன். சில நேரங்களில் ஒரு முட்டை, சில நேரம் 2 முட்டை எடுக்கிறது உண்டு. அவ்வளோதான். இதுக்கு தான் இதுவே சரியாக இருக்குது. பொதுவாக வயசு ஆக ஆக சாப்பிட்றோட தன்மை குறைஞ்சிட்ருக்கும். நான் முன்னாடி சாப்பிட்டதை விட இப்போ கம்மியாக சாப்பிட்றேன். நான் நாளைக்கு இன்னுமே கம்மியாக சாப்பிட வேண்டிய தேவை இருக்கும். பசிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வரும். நீங்களும் வயசு ஆக ஆக சாப்பாட்டை குறைச்சிக்கிட்டே வரணும். அதில் முழுசாக மாவு பொருளை இன்னுமே குறைச்சிட்டு வரணும். அப்போ தான் நீங்கள் சரியாக பாடியை மெயின்டைன் பண்ண முடியும். என்னங்கன்னா வயசானால் செரிமானம் குறையும். நீங்கள் சாப்பாட்டை குறைக்கணும். அதை மறந்துடாதீங்க. வயசுக்கு வயசு, வருஷத்துக்கு வருஷம் 3 அந்த சாப்பாட்டோட அளவு எல்லாத்தையும் குறைச்சிருங்க. இடையில சின்ன சின்ன தீவனங்களெல்லாம் எடுக்காமல் இருங்க. ஓகே. கொஞ்சம் தெரியாவது தந்தை. என்னது? நான் வந்து நாட்டு சக்கரை வெல்லம் அது கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். ஏன்னா எடுக்காமலே இருக்கலாம். நம்ம வந்து சுத்தமாகவே மாவு பொருளை எடுக்காததுனால ஓரளவுக்கு வெல்லத்தை எடுத்துக்கிறேன். அது வேறு ஒரு நேரமும் எடுக்கலை. அந்த ப்ரோ ஃபைபர் மட்டும் சாப்பிடும்போது அதில் போட்டு சாப்பிட்றதோடு சரி. மற்றபடி எந்த இனிப்பும் எடுக்கிறதில்ல. சரி, ஏதாவது நீ கடைசியாக ஒரு கேள்வி இதோட முடிச்சுக்கலாம். என்ன ஒன்று, நீங்கள் உங்களோட பேட்டர்னை நீங்கள் மாற்றணும். பேட்டர்னையும் மாற்றணும், உடற்பயிற்சி இல்லாத பேட்டர்னையும் மாற்றி உடற்பயிற்சியை கொண்டு வரணும். தினசரி அன்றாட பழக்கமாக கொண்டு வரணும். நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் குழந்தைங்களுக்கு அது ஒரு பயிற்சி ஆக்குறீங்க. பல் விளக்க சொல்லித்தரீங்க, குளிக்க சொல்லித்தரீங்க. உடற்பயிற்சி கண்டிப்பாக வேணும் சொல்லித்தரீங்களா? நான் எல்லா பசங்களையும் பார்க்குறேன். காலையில் எந்திரிக்கிறாங்க, பரப்புறாங்க, சாப்பிட்றாங்க, போகிறாங்க, படிக்கிறாங்க, சாயந்தரம் வராங்க, வீட்டுக்கு உட்காராங்க, அப்புறமும் படிக்கிறாங்க, படிச்சுட்டே இருக்கிறாங்க. எக்ஸசைஸ் இருக்கா? கொஞ்சமாக எக்ஸசைஸ் இருக்கா? ப்ரீத்திங் இருக்கா? ஒன்றுமே இல்லாமல் இருந்ததுன்னா எப்படிங்க? ரொம்ப கம்மி. ஸ்கூல்லையும் கம்மியாக இருக்குது, வீட்லேயும் கம்மியாக இருக்குது. இப்படி இருந்ததுன்னா எப்படி ஹெல்த்தியாக நம்ம பசங்க வருவாங்க? சைனீஸில் பாருங்கள் எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணுறாங்க தெரியுமா? எத்தனை கேம்ஸ் வச்சுருக்காங்க. உடல் அப்படியே ஒரு கேம்னு விளையாட போனாலும் கிரிக்கெட்டு தான் பண்ணுறாங்க. கிரிக்கெட்டில் ஒரு பெரிய ஹெவியான ஒரு உடற்பயிற்சி இருக்காது. அதனால் நல்ல உடற்பயிற்சியை குழந்தைங்களுக்கு சொல்லித்தாங்க. நீங்களும் செய்யுங்க. அதை அன்னாட பழக்கமாக மாற்றுங்க. கூடவே மூச்சு பயிற்சி செய்யுங்க. முடிஞ்சால் தியானமும் பண்ணுங்க. இதுக்கான பயிற்சிகள்லாம் நாங்கள் ஆன்லைன் மூலமாக அப்பப்போ கொடுத்துட்ருக்கோம். விட்டமின் B12க்கு ஏதாவது சூப்பருக்கு ட்ரைனிங் இருக்காங்க? சூப்பர், அது மாதிரி சொல்லிட்டேன். அதை விட B12க்கு ஏதாவது சூப் இருக்குன்னு கேட்குறாங்க. B12க்கு சூப்புன்னு நினைக்கிறாங்க. ஏதாவது சூப் பண்ணி குடிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் B12 என்ன சூப்புன்னு எனக்கு தெரியல, எதில் இருக்குன்னு எனக்கு தெரியல. பொதுவாக எனக்கு தெரிஞ்சது ஸ்பைருலினா தான் வெஜ்ஜில். மற்றபடி நான்வெஜ்ஜில் நீங்கள் எதை எடுத்துட்டீங்கனாலும் போன் சூப்பு சாப்பிட்டுக்கலாம், வேறு சூப் சாப்பிட்டுக்கலாம், கோழி சூப் சாப்பிட்டுக்கலாம். லிவர் B12னாலே லிவர் எடுத்துட்டிங்கன்னா சரியாயிடும். அதனால் உங்களுக்கு லிவருங்கிறது மிகப்பெரிய சோர்ஸு. அப்போ இல்லை வெஜிடேரியனாக இருந்ததுன்னா நீங்கள் ஸ்பைருலினா எடுத்துக்கங்க. இன்னும் சில பொருட்கள் இருக்குது, அந்த தேடி பிடிச்சி பார்க்கணும். அதையே எடுக்கலாம். அப்படியும் உங்களுக்கு முடியல, அப்பவும் உடம்புல ஒட்டலை, நீங்கள் சாப்பிட்டுட்டு அப்புறம் B12 செக் பண்ணி பாருங்கள். B12 குறைபாடு இருந்தால் கண்டிப்பாக உங்கள் மருத்துவரை பார்த்து அதுக்கான வழிகளை தேடிக்குங்க. சரி, இதோட முடிச்சுக்கலான்னு இருக்கேன். ஓகே. என்ன மாதிரியான ஃபுட்டு மார்னிங் ஈவினிங்கு எடுத்துக்கணும், ஆஃப்டர்நூன்? இது நம்ம உருவாக்கியிருக்க இந்த பேட்டர்ன் இருக்குல்ல, காலையில் மதியம் சாயந்தரம், இதே ஒரு தவறு. நீங்கள் எப்போ பசிக்குதோ அப்போ தான் சாப்பிடணும்.
ஒரு நாள் சாயந்தரம் 6 மணிக்கு சாப்பிட்ருப்பீங்க, ஒரு நாள் 10 மணிக்கு சாப்பிட்ருப்பீங்க, ஒரு நாள் அந்த இரவு உணவு ரொம்ப ஜாஸ்தியாக எடுத்துருப்பீங்க. அப்போ காலையில் பசிக்காது. ஒரு நாள் காலையில் கபா கபா கபான்னு பசிக்கும், ஒரு நாள் பசிக்காது. பசிச்சா சாப்பிடுங்க, பசிக்கலைன்னா பசிக்க வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் கேட்குறீங்க, எனக்கு 9 மணிக்கு நான் வேலைக்கு போகிறேன் இல்லை படிக்க போகிறேன், 9 மணிக்கு நான் போகும்போது எனக்கு பசிக்கலை, நான் 11 மணிக்கு 10 மணிக்கு எனக்கு பசிக்குது, அப்போ நான் 9 மணிக்கு சாப்பிட்டு போவேனா சாப்பிடாம போவேனான்னு கேட்குறீங்க. சாப்பிடாம போங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க, எனக்கு 10-11 மணிக்கு பசிச்சா என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் கையில் ஏதாவது கொண்டு போங்க. என்ன வச்சுக்கலான்னா எள் உருண்டை, நிலக்கடலை உருண்டை, இது ஒரு பக்கம் வச்சுக்கலாம் ஹெவியாக. இல்லை கொஞ்சம் காய்கறி சாலட்டு, பொதுவாக இது வெள்ளரிக்காயும் ஆப்பிள் பழமும் கட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா, ரொம்ப ஆப்பிள் கொஞ்சம் காஸ்ட்லி தான், கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நிறையா வெள்ளரிக்காயும் கொஞ்சம் ஆப்பிளும் சேர்த்து வச்சுட்டு இப்படி ஒரு சேலட் வச்சுக்கலாம். இன்னும் வேறு ஏதாவது சேலட்டை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு கையில் கொண்டு போகலாம். ஒரு பக்கம் சேலட்டு கொண்டு போகலாம், ஜூஸு சூப்புன்னு கொண்டு போகலாம். இந்த மாதிரி ஹெவியான ஐட்டம் வேணும்னா எள், நிலக்கடலை உருண்டையை எடுத்துகிட்டு போகலாம். இப்படி தான் நீங்கள் வச்சுக்கணுமே ஒழிய, கண்டிப்பாக காலை உணவு, மதிய உணவு, மாலை உணவு, இரவு உணவு இப்படியெல்லாம் ஒன்றுமே தேவை கிடையாது. இரவு எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறீங்களோ சீக்கிரம் முடிச்சிருங்க. அதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு அந்த இரவு உணவு நீங்கள் இரவு உணவுன்னு சிலர் 5 மணி 6 மணிக்கு கூட முடிக்கலாம், சிலர் 4 மணிக்கு கூட முடிக்கிறாங்க. அப்போது அதே மாதிரி சில நேரங்களில் மதிய உணவே சரியாக எடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, இரவு வரைக்கும் அந்த உணவு எடுத்துக்கலாம். இரவு லேட்டானால் கூட வேறு ரொம்ப பசிச்சுன்னா எடுத்துக்கலாம். ஐயோ நைட்டு சாப்பிடக்கூடாது 6 மணிக்கு மேலேனா, அது உங்கள் தேவையை பொறுத்தது. சிலருக்கு பசியோடு விட்டுட்டு பசியோடு இருக்கலாம், இன்னும் சிலருக்கு உணவு எடுத்தால் தான் தெம்பு அப்படின்னு நினச்சா கொஞ்சம் லேட்டாக இருந்தால், மதிய சாப்பாடு சரியில்லைன்னா இரவு கொஞ்சம் லேட்டானா 8 மணி ஆனால் கூட எடுத்துக்கலாம். அதெல்லாம் நீங்கள் உங்கள் ஸ்கின் டாக்டர் தான் கன்சல்ட் பண்ணணும். அதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸான விஷயங்கள்லாம் வெறுமனே 2 வரியில் சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது. பொதுவாக ஸ்கின்னை நல்லா மெயின்டைன் பண்ணுங்கள். கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிக்கணும். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் ஆயில் இருக்கணும், குட் ஃபேட் இருக்கணும். நீங்கள் ஆயில் உள்ள உணவே எடுக்காமல் இருந்தீங்கன்னா ஸ்கின் எல்லாம் ரொம்ப ட்ரையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஆயில் உள்ள உணவு எடுத்துக்கலைன்னா, நம்ம ஆயில் பாத்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் பண்ணுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதை விட முக்கியம் நம்ம உணவில் கண்டிப்பாக ஆயில் இருக்கணும். ஆனால் ஆயில்னால் ஆயில் இல்லை, ஆயில் உள்ள நட்ஸு எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். வெயிட் கெயின் ஆகிறது பல காரணங்கள் இருக்குது. நம்மளோட பாடியோட அமைப்பு ஒன்று, ரெண்டாவது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு, அந்த சாப்பிட்ற உணவு உடம்புல ஒட்டணும். ஜிம்முக்கு போகும்போது நீங்கள் சாப்பிட்ற உணவு நிறைய ப்ரோட்டீன் இருக்கணும். அது மட்டும் இல்லை, விட்டமின்ஸ், நீங்கள் ஜிம்முக்கு போகிறவங்க இன்னும் கூடுதலாக ப்ரோட்டீனும் எடுக்கணும், விட்டமின்ஸ் எடுக்கணும். அப்போது நீங்கள் சாப்பிட்ற ப்ரோட்டீனு உடம்புல ஒட்டுதான்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது அது கூட சிங்க் சத்து, அப்புறம் மக்னீசியம் சத்தெல்லாம் நிறைய வேணும், மல்டி விட்டமின்லாம் வேணும். இது எல்லாம் இருந்தால் தான் நீங்கள் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணும்போது உடம்பு வரும். சாப்பிட்றது சத்து இல்லைன்னா நீங்கள் என்ன பயிற்சி பண்ணாலும் பெருசாக உடம்பு வராது. அதனால் கொஞ்சம் ப்ரோட்டீனோட விட்டமின்ஸ் கலந்து சாப்பிடுங்க, கண்டிப்பாக உடம்பு வரும். அப்புறம் உடம்பு வாக்குன்னு ஒன்று இருக்குது, அதை பொறுத்தும் அளவுக்கு மாறும். சாயந்தரம் சாப்பிட்றதுக்கு பழம் தான் நல்லது. காலையில் முதல்ல ப்ரோட்டீன் உள்ள ஹெவியான ஃபுட்டு காலையில் எடுத்துக்கிறீங்க, அதுக்கப்புறம் எடுக்கிறது பச்சை காய்கறிகள் எடுக்கிறீங்க, அப்புறம் வேக வச்ச காய் எடுக்கிறீங்க, அதுக்கப்புறம் பழங்கள் எடுக்கிறீங்க. மாதுளை பழம், பப்பாளி பழம், இந்த மாதிரி பழங்களை ஈவினிங் எடுக்கிறது ரொம்ப நல்லது. பசிக்கு பத்தலை அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஏதாவது பயிர் ஐட்டங்கள் சேர்த்தலாம், இல்லாட்டி நட்ஸ் ஐட்டங்களை சேர்த்துக்கலாம். மெமரி லாஸுங்கிறது ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருந்ததுன்னா சரியா. ஒன்று சத்து குறைபாடு, ரெண்டாவது ரத்த ஓட்ட குறைபாடு. மூளைக்கு ரத்தம் நல்லா போகணும், சத்து நல்லா இருக்கணும், ஆக்சிஜன் நல்லா போகணும். இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும், ப்ரீத்திங் பண்ணணும் ஒன்று. அப்புறம் சத்து உள்ள உணவு எடுத்துக்கணும் ரெண்டாவது. மூணாவது நீங்கள் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு நமக்கு வேணும். நம்ம அறக்க பறக்க மைண்டு வெளியே ஓடிட்டே இருக்கு இல்லையா, அதை கண்ட்ரோல் பண்ணோன்னா நினைவாற்றல் மிக சிறப்பாக இருக்கணும். மறதியில் பல விதமான மறதி இருக்குது.
படித்ததை மறக்கிறது, என்ன செய்தோமா செய்யலையாங்கிறது, எங்கே வச்சோம், உங்கள் இந்த கீ எங்கே வச்சோம், இதை எங்கே வச்சோம்னு தெரியாமல் இருக்கிறது, இப்படி பலவிதமான மறதி இருக்குது. எல்லாத்துக்குமே என்ன காரணம்னா, நீங்கள் வந்து மனசு வெளியே ஓடிக்கிட்டே இருக்குது. நீங்கள் ஒரு வேலை செய்யும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, வீட்டில் போனோடனே ஒரு வண்டியோட கீயை வைக்கிற போது இந்த கீயை நான் இந்த இடத்துல வைக்கிறேன்னு நீங்கள் சொல்லிகிட்டே வைங்க, மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே வைங்க. நான் இப்போ கீயை வைக்கிறேன், நான் இப்போ நான் உடைகளை மாற்றிக்கொண்டிருக்கிறேன் சொல்லிகிட்டே இருங்க. ஏன்னா சின்ன பிள்ளை மாதிரி இப்படி சொல்லிகிட்டே இருந்தீங்க, மனசு வெளியே ஓடாது, இல்லை மனசு வெளியே ஓடிட்டே இருக்கும். அதுக்காக கொஞ்சம் தியான பயிற்சிகள், பிரெயின் ஜிம் பயிற்சிகள்லாம் இருக்குது. அதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களோட மறதிங்கிறது சரியாயிடும். ஓகே, சரி, மீண்டும் சந்திப்போம். நாளை வந்து வழக்கம் போல் காலையில் பயிற்சி இருக்குது. இன்றைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை பயிற்சி இல்லை. நாளை வந்து 3 வேளை, காலையில் 6:30, அப்புறம் 10:30, சாயந்தரம் 7 மணிக்கு பயிற்சி இருக்குது. நீங்கள் வந்து கலந்துக்குங்க. இதே மாதிரி இந்த பயிற்சிகளில் வந்து அடுத்து வந்து தொடர்ந்து ஒரு 3 மாதத்துக்கு ஒரு பயிற்சியாக, ஒரு கோர்ஸாக கொண்டு போகலான்னு நினச்சிருக்கோம். தொடர்ச்சியாக அந்த பயிற்சிகளை அப்படி கொண்டு போனீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும். சும்மா ஒரு கொஞ்ச நாளில், நீ ஒரு 10 நாளில் பெரிய மாற்றங்களை எதிர்பார்க்க முடியாது. அப்போ தொடர்ச்சியாக இந்த பயிற்சிகள் நீங்கள் வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் எங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம். கூடவே வந்து தட்டுவர்மா பயிற்சி தனியாக 1 வார பயிற்சி சொல்லித்தரோம். இந்த தட்டுவர்மா பயிற்சியிலையும் நீங்கள் கலந்துக்கணுன்னா அதுக்கும் தனியாக மெசேஜ் பண்ணுங்கள். இந்த ப்ரோ ஃபைபர் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். அதை ஒரு நேரம் சாப்பிட்டு பாருங்கள், எப்படி உங்களுக்குள்ளே பெரிய மாற்றம் வருது. ஸ்கின் எல்லாம் இப்போ குழந்தைங்களாம் அதை சாப்பிட்டாங்கன்னா ஸ்கின் மின்னு வரும். ஏன் பெரியவங்களுக்கு மின்னு வராதா? வரும், கம்மியாக வரும். குழந்தைங்களுக்கு அப்சர்வேஷன் ஜாஸ்தி இருக்கும். ஒரே வாரத்தில் வித்தியாசம் தெரியும். அவங்களோட நினைவாற்றலும் அதிகமாக இருக்கும், உற்சாகமாக இருப்பாங்க. அதனால் அந்த பவுடர் நீங்கள் வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம். குட் மார்னிங் எவரிபடி. இன்று 4வது நாள் பயிற்சி. ஓகே, இன்றைக்கு முதல்ல ஒரு வார்ம்-அப், அப்புறம் ஒரு ப்ரீத்திங், அப்புறம் சில பயிற்சிகள், அப்புறம் தட்டுவர்மா, அப்புறம் ரிலாக்ஸ். இப்போது அந்த பயிற்சி அப்படின்னு சொல்கிறப்போ இன்றைக்கு வந்து ஆடாமல், அசையாமல், ஓடாமல் ஒரு இடத்துல அப்படி நிற்கிறது, ஸ்ட்ராச்சு மாதிரி நிற்கிறது. அந்த மாதிரியான ஒரு பயிற்சி தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஐசோமெட்ரிக் பயிற்சின்னு சொல்லுவாங்க. அசையாமல் நிற்கிறது ஒரு பலத்தை கொடுக்குது அப்படிங்கிறது தான். ஓகே, அந்த பயிற்சி செய்ய போகிறோம். கவனமாக இருங்க. இந்த பயிற்சியை தொடர்ந்து நீங்களும் செய்துட்டு பாருங்க. இது மாதிரி நிறைய பயிற்சி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இந்த பயிற்சிகளில் நீங்கள் ஏதாவது இது பார்த்துட்டு 2 நாள், இந்த 10 நாள் ஃப்ரீ கிளாஸோட நிறுத்திட்டா ஒரு பெருசாக பலன் கிடைக்காது. அப்புறம் நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணணும், தொடர்போல் இருந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து சூடாக இருக்கீங்க, அந்த சூடான நீரை ஒரு குளிர்ந்த நீருக்கு மத்தியில் கொண்டு ஒரு பாத்திரத்தில் வைக்கிறீங்க. அப்போ என்ன ஆகும்? சுற்றி உள்ள நீர் குளிராக இருப்பதால் நீங்கள் அந்த பாத்திரத்தில் வச்சுருக்க நீரும் குளிர்ந்து போகும் இல்லையா? அப்போது நீங்கள் உங்களுக்குள்ளே அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய நீர் குளிராமல் இருக்கணும்னா தொடர்ந்து அதை சூடு பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி சூடு பண்ணுறது தான் இந்த மாதிரியான தொடர்பு. இந்த தொடர்பில் இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு ஊக்கம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் இந்த உலகத்தை எதிர்த்தே போராடுறீங்க, அந்த எல்லாரோட ரொட்டீனை தாண்டி நீங்கள் வந்திருக்கீங்க, அதுக்கான பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அப்போது தொடர்ந்து எங்களோட தொடர்பில் இருக்க வேண்டுங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கங்க. இதுக்காக தொடர்ச்சியான வகுப்புக்காக நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட 3 மாத கோர்ஸாக ஒரு கோர்ஸ் பண்ணலான்னு ஒரு பிளான் இருக்குது. அதுக்கப்புறம் சில பயிற்சிகளை தனித்தனியாக சொல்லித்தர மாதிரி பிளான் இருக்குது. இப்போ தட்டுவர்மா, ஒரு வாரம் அந்த தட்டுவர்மா முழுசாக சொல்லித்தருவோம். அதுக்கும் ஒரு பயிற்சி வச்சுருக்கோம். இந்த மாதிரி பயிற்சியெல்லாம் இருக்கும். எப்போதும் தொடர்பில் இருங்கள். ஏதோ ஒரு வீடியோ பார்த்தோம், செய்தோம், போனோம் அப்படிங்காமல் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கணும். அந்த கன்சிஸ்டன்சி தான் உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். செய்ய போக 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 பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்றவங்களோட மிக உயர்ந்த நிலையில், ஒரு நல்ல நிலையில் இருப்பீங்கிறத புரிஞ்சுக்கங்க. அதனால் எப்போதும் தொடர்பில் இருங்கள். தொடர்ந்து இந்த கிளாஸில் அட்டன் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. நாங்கள் ரொம்ப நாள் கிளாஸ் எடுக்கல, இப்போ தான் எல்லா மக்களுக்காகவும் கிளாஸ் எடுக்கலான்னு வந்திருக்கிறோம். அதில் தொடர்ந்து எங்களோட இணையணும், இருந்து செயல்படணும்னு நினைக்கிறவங்க அதை பதிவில் போடுங்க. நம்ம அவங்கள குரூப்புக்கு சேர்த்து இந்த கிளாஸுக்கு அப்புறம்
இந்த ஃப்ரீ கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கிளாஸில் நீங்கள் தொடரலாம். ஓகேவா? இப்போ நம்ம பயிற்சி போகலாம். பாருங்கள், கையை வச்சுட்டு இப்படி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும். இதை எப்படி ஸ்ட்ரெச் பண்ணணும். ஓகே, அப்புறம் பாருங்கள், இப்படி இந்த கை இதையும் அப்புறம் இப்படி, அப்புறம் இப்படி, இந்த சின்ன பயிற்சி பண்ணுங்கள். காலுக்கு பண்ணுவோம்ல, எப்படி பண்ணுங்கள். ஹீலு டோஸு நம்ம குரூப்பாக மொத்தமாக நிறைய பண்ணோம். இது வந்து சிம்பிளாக இதை மட்டும் பண்ணுறீங்க. என்ன ஒன்று, ஒரு சின்ன ஜம்பி தெரியுதா, ஃப்ரண்ட்டு பேக்கு சைடு அப்படி பண்ணலாமா? பாருங்கள், 1 2 3 4, 1 2 3 4, 1 2 3 4. ஒரு செட்டு பண்ணிங்கன்னா 4 ஜம்பிங் ஆச்சு. சாதாரணமாக ஜம்பிங் பண்ணுறத விட சைடு ஃப்ரண்ட்டெல்லாம் போகும்போது அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இந்த மாதிரி பயிற்சியில் நீங்கள் ஒரு 10 செட்டு 20 செட்டு இல்லை 50 செட்டு பண்ணலாம். 10 செட்டு பண்ணால் 40 ஜம்பிங் ஆச்சு. அதை நீங்கள் கணக்கில் வச்சுட்டு இதை பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது ஒரு ப்ரீத்திங் பண்ண போகிறோம். இது அப்படி தாங்க, லங்ஸில் உள்ள காற்று எல்லாம் வெளியே போகணும் கம்ப்ளீட்டாக. அப்போது ஸ்பாஞ்ச் இருக்குல்ல, அந்த ஸ்பாஞ்சு புழிஞ்ச அதில் உள்ள தண்ணியெல்லாம் எடுத்துட்டா அப்புறம் நீரை நல்லா உரியக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கும் இல்லையா? அதே மாதிரி நீங்களும் அந்த ஸ்பாஞ்சில் உள்ள எல்லா காற்றையும், லங்ஸுங்கிற ஸ்பாஞ்சில் உள்ள காற்றை முழுசாக வெளியே தள்ளுறீங்க. ஓகே, அதுக்கு இந்த பயிற்சி ரொம்ப உதவியாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு நல்லா கவனித்து செய்யுங்க. கையை மேலே கொண்டு போங்க. கொண்டு போயிட்டிங்களா? அப்படி பின்னாடி வளைங்க, மூச்சை ஃபுல்லாக இழுங்க. அப்படி குறிஞ்சி முன்னாடி வந்து இதை வந்து வேகமாக வரும்போது மூச்சு விட்டுக்கிட்டே வெளியே வந்து செய்யணும். இதை நான் வேகமாக செய்து காமிக்கிறேன். எல்லா காற்றையும் முழுசாக வெளியே விடுறோம் பாருங்க. எப்படி இருக்கு? குனிஞ்சு எல்லாரும் அந்த பயிற்சி செய்யாதீங்க. சிலருக்கு குறிஞ்சாலே தலை சுத்தம், ரொம்ப வீக்காக இருப்பீங்க, ஹார்ட் பேஷண்ட்டாக இருப்பீங்க, ரொம்ப பலவீனமாக இருப்பீங்க. அவங்களாம் இதை செய்ய வேண்டாம். யாரெல்லாம் செய்ய முடியுதோ அவங்க மட்டும் செய்யுங்க. உங்களோட மருத்துவரோட ஆலோசனையும் கேட்டுருங்க. உங்கள் உடல் என்ன சொல்லுதுங்கிறதையும் கேட்டுருங்க. கேட்டுட்டு அதுக்கு எதில் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி கொஞ்சம் மூச்சு ஆழமாக எடுத்துக்கங்க. சரி, இப்போது நம்ம வந்து ஐசோமெட்ரிக் பயிற்சி, ஆடாமல் செய்யாமல் நிற்கக்கூடிய பயிற்சியில் ஒரு நிறைய பயிற்சி இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. எல்லாமே நீங்கள் ஒரே நாளில் கற்றுக்க முடியாதுல்ல. ஒரு 3 பயிற்சியை நம்ம இன்றைக்கி செய்யலான்ட்டு இருக்கோம். ஓகேவா? ஒரு பயிற்சி ஹார்ட் ஸ்டாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல காலை விரிச்சிக்குங்க, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ விரிச்சிக்குங்க. விரிச்சிட்டு அப்படியே உட்காரணும். இப்படி நீங்கள் முதல்ல எவ்வளோ டைம் நிற்க முடியுதோ, 1 நிமிஷம் நிற்கலாம், 2 நிமிஷம் நிற்கலாம், 5 நிமிஷம் நிற்கலாம். நல்லா பழகிட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கூட நிற்கலாம். இப்படி நிற்கும்போது நல்லா இந்த கால் வந்து இப்படி நிற்கக்கூடாது, நல்லா கீழே இறங்கி இருக்கணும். ஓகேவா? கையை இப்படி வச்சுட்டு கை விரலுக்கான பயிற்சி கொடுங்க. ப்ரீத்திங்கும் ஃபாஸ்ட் ப்ரீத்திங் பண்ணிக்கலாம்.
ஓகே. அப்புறம் நீ கையை முன்னாடி வச்சுங்க. முன்னாடி வச்சுட்டு ஓகே, கையை மேலே வச்சுட்டு இப்படி ரொட்டேஷன். ஓகே, அப்படியே மெதுவாக எந்திரிச்சிக்கோங்க. மெதுவாக எந்திரிங்க, மெதுவாக எந்திரிங்க. ஓகே. நீங்கள் வந்து இந்த ட்ராயிங்னு சொல்லக்கூடிய இந்த இடுப்பு பகுதியில் நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷனை அதிகப்படுத்தும், ஒரு ஃப்ளெக்சிபிள் கொடுக்கும். அந்த மந்தமான பகுதியை ஆக்டிவேட் பண்ணுறதுனால நீங்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக உணர்வீங்க. உங்கள் வாக்கிங், உங்கள் நடையிலெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்பீடு வர்றதை நீங்கள் பார்க்க முடியும். ஓகே, இப்போ அடுத்த பயிற்சி இது என்னென்னா, சுவரில் உக்கடாசனம்னு சொல்லுவாங்க. சுவரில் அப்படி மடிச்சுட்டு சுவரில் சாஞ்சி உட்காந்துக்கலாம். ஓகே, அந்த பயிற்சி பண்ணலாமா? இது இன்னும் கொஞ்சம் ஹெவியாக வேணா கையில் ஒரு டம்பல்ஸை வச்சுட்டு பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹெவியாகவே இருக்கும். இதுவே போதுமானது. அப்படியே எவ்வளோ நேரம் நிற்க முடியுமோ இல்லைங்க, ஒரு 3 டைம்ஸ் இதை பண்ணலாம். ஆழமான மூச்சு இழுத்து விடுங்க. பாருங்க, இப்போ எந்திரிச்சிக்கலாம். 3 டைம்ஸ் பண்ணணும். என்ன பாருங்கள், கால் கிடு கிடு கிடுன்னு ஆடும் கொஞ்ச நேரம் ஆன உடனே. அப்போ பழக பழக இந்த கால் பகுதி அவ்வளோ ஸ்ட்ராங் ஆகிடும். முட்டு வலியில் சரியாகும். ஓட வேண்டாம், நடக்க வேண்டாம், ஜம்ப் பண்ண வேண்டாம், இப்படியே நிற்கிறதுல இவ்வளோ பெனிஃபிட்டா, இது தெரியாமல் போச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அதனால் வாரத்தில் ஒரு 2 நாள் இந்த பயிற்சியை நீங்கள் பண்ணுங்கள். ஓகேவா? பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, மீண்டும் ஒரு நேரம் பண்ணலாமா? அப்புறம் மூச்சை ஆழமாக இழுத்து விட்டுட்டு எத்தனை ப்ரீத்திங் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிங்க. ப்ரீத்திங் எக்ஸசைஸும் ஆச்சு, இந்த பயிற்சியும் ஆச்சு, கூடவே வந்து மைண்டை வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தால் அது தியானமும் ஆச்சு. ஓகேவா? கொஞ்சம் கேப் கொடுத்து என்ன ஒரு நேரம், ஒரு 3 நேரம் இந்த பயிற்சி நீங்கள் பண்ணி பாருங்கள். இதில் இருந்துட்டு அப்படி இதோட நீங்கள் சேர்ந்து செய்யலாம். மூச்சை விட்டுட்டு மூச்சை எடுத்துட்டு ஓகே, எந்திரிச்சுங்க. அப்படி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. அப்படி உட்காருங்க. ஒரு எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு இடையில கொஞ்சம் மூச்சு வாங்கும். அந்த நேரத்தில் மூச்சை ஆழமாக இழுத்து ஆழமாக விட்டுட்டு கவனத்தை இங்கே வச்சுட்டே இருங்க. அதை விட்டுட்டு மனசை வெளியே விட்டுறாதீங்க. மனசு வெளியே போச்சுன்னா எங்கெங்கேயோ போய் எந்தெந்த கதைக்கெல்லாம் போய் எக்ஸசைஸ் செய்கிறதே மறந்துடுவீங்க. பல பிரச்சனைகள், பல டிஸ்டர்பன்ஸ் வரும். செல்ஃபோன்லேருந்து ரிங் வரலாம், வேறு மெசேஜ் வரலாம், வெளியே டிஸ்டர்பன்ஸ்லாம் வீட்டிலேருந்து பண்ணும்போது இன்னுமே நிறையா இருக்கும். அதனால் கூடி மட்டும் ஒரு யோகா சென்டரில் எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய இடங்களில் போய் பண்ணிங்கன்னா இந்த ஃபேமிலி டிஸ்டர்பு இல்லாமல் இருக்கும். சரி, அப்போது எங்கே எப்படியோ இந்த கேப்பில் வந்து கவனம் இங்கே வச்சுட்டு
மூச்சு ரெஸ்ட் எடுக்கும்போது ஒரு 4 மூச்சு 5 மூச்சுன்னு கனெக்ட் பண்ணிவிட்டு மூச்சிலே கவனம் வச்சு ரெஸ்ட் எடுங்க. அப்படி இல்லாமல் ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா மைண்டு வெளியே ஓடிடுங்கிறத மனசில் வச்சுங்க. ஓகேயா? இப்போது நீங்கள் ஃப்ரீ ஆகிட்டீங்களா? அடுத்த பயிற்சிக்கு ரெடியா? இப்போ வந்து பிளாங்க் நிறைய பேருக்கு தெரியும். இந்த பிளாங்க் வந்து கரெக்டாக பண்ணணும். அதை பண்ணும்போது இப்போ நம்ம வெறும் பிளாங்க் தான் பண்ண போகிறோம். இந்த பிளாங்கில் இன்னும் நிறைய இருக்குது. ஒத்த கையில் நிற்கிறது, லெஃப்ட்டு ரைட்டு மாறி மாறி நிற்கிறது, அதுக்கப்புறம் பிளாங்கில் நின்றுட்டு காலை மேலே தூக்குறது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இப்போ செய்ய போகிறது சாதா பிளாங்க். ஓகேவா? இந்த பயிற்சி பண்ணால் என்ன கிடைக்கும்? அப்டமன் நல்லா குறையும், பாடி நல்லா டைட்டாகும். இன்னும் எக்கச்சக்கமான பெனிஃபிட் இருக்குங்க. ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துறது, ஸ்ட்ரென்த்தனை அதிகப்படுத்துறது, அப்டமனை கம்மி பண்ணி அப்டமனை டைட் பண்ணுறது, முதுகு பகுதியை பலப்படுத்துறது, இப்படி நிறையா பலன்கள் அதில் இருக்குது. மிக முக்கியமான பயிற்சியில் இந்த பிளாங்குங்கிறதும் ஒன்று. அந்த பயிற்சியை நம்ம இப்போ பண்ணலாம். ஓகேவா? பாருங்கள், நான் இப்படி பண்ணுறேன்ட்டு நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்களும் இருக்கலாம். இந்த பயிற்சியை நம்ம பண்ணுவோம். இதே நீங்கள் ஒரு 3 ட்ரிப்பு பண்ணலாம். ஓகேவா? மூச்சு நார்மலாக போயிட்டுருக்கட்டும். ஓகே, இப்படி கேப் கொடுத்துக்குங்க. அந்த கேப்பில் நல்ல ஒரு ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. ஓகே, ரெண்டாவது எப்போ எந்த எக்ஸசைஸ் பண்ணாலும் முகம் சிரித்த மாதிரி இருக்கிறதுக்கு நீங்கள் மறக்காமல் நினைவுபடுத்தி முகத்தை சிரித்த நிலையில் வச்சுருங்க. சரி, இப்போ ஒரு கட் ஓகே, 3வது முறை ஓகே. ஓகே, இப்போ என்னென்னா அந்த பயிற்சி பண்ணும்போது ஷோல்டர்லாம் ஸ்ட்ராங் ஆகும். அப்புறம் வந்து கோர் மசில்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, பேக்கு ஃப்ரண்ட் எல்லாமே நல்லா டைட் ஆகும். இதெல்லாம் இதோட சிறப்பு அம்சங்கள். எந்த ஜிம்லேயும் எல்லா ஜிம்லேயும் எல்லாருமே இதை பண்ணுவாங்க, யோகாலையும் பண்ணுவாங்க. அதனால் இந்த அற்புதமான பயிற்சியை நீங்களும் பண்ணுங்கள், அதோட பலன் உங்களுக்கும் கிடைக்கணும். இந்த பிளாங்க்லேயே வந்து 10 விதமான பயிற்சிகள் இதோட ஆடட் வேல்யூவாக எக்ஸ்ட்ராவாக பண்ணுவோம்.
இதெல்லாம் நம்ம அடுத்த கிளாஸ்கள் வரும்போது அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதனால் தொடர்ந்து இந்த கிளாஸஸ் உங்களுக்கு வேணும்னா ஆன்லைனில் 3 மாதம் நடத்தலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். அதில் வேணுங்கிறவங்க நீங்கள் தெரிவிக்கலாம். அப்போ தொடர்ச்சியாக நீங்கள் அந்த கிளாஸில் இருக்கும்போது உங்களுக்காக தான் 3 டைம் நாங்கள் வச்சுருக்கோம். ஏன்னா உங்களுக்கான டைமில் வைக்கணுங்கிறதுக்காக தான் அப்படி வச்சுருக்கோம். இந்த டைமில் இல்லை, எனக்கு வேறு டைம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு யாராவது சொன்னீங்கன்னா அந்த டைம்லேயும் சொல்லுங்கள். அது நிறைய பேருக்கு அது விருப்பப்பட்டாங்கன்னா அந்த டைமில் கூட ஒன்று செய்யலாம். ஆக எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ சிரமத்தோடு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள்லாம் ரொம்ப ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கணுங்கிறது என்னோட நோக்கம். ஓகே, இப்போது இந்த பயிற்சி பண்ணிட்டோம். ஃப்ரீ ஆகிட்டிங்களா? மூச்சு வாங்குதா? ஸ்வெட்டிங் வருதா? ரைட். இப்போ காலை தட்டுறது, உட்காந்துட்டு தட்டுறது, காலையில் எந்திரிச்ச உடனே நிறைய பேருக்கு, அதுவும் முக்கியமாக லேடிஸுக்கு குதிங்கால் பெயின் வரும். ஏன் குதிங்கால் பெயின் வருது உங்களுக்கு தெரியுமா? குதிங்கால் சின்ன வயசுலலாம் வரல, 40 வயசு ஆச்சுன்னா இந்த குதிங்கால் வலி வந்துடுது. ஏன் வருது? அது வரைக்கும் வரல, அப்புறம் ஏன் வருது? ஒரு எலும்பு வளர்ந்துருச்சிங்க அப்படிம்பாங்க. எலும்பில் ஒன்றும் வளரலிங்க. என்ன நடக்குது அப்படின்னா மசில்ஸ் லூஸ் ஆகிடுது. காலில் நம்ம காலும் நமக்கு இந்த குதிரைக்கு ஆட்டுக்கு மாட்டுக்கு இருக்க கால் மாதிரி எல்லாம் நம்ம கால், அதில் ஸ்ட்ராங்கான ஒரு போன் தான் இருக்கும். நமக்கு இப்படி யானைக்கால் மாதிரி காலில் எலும்பும் இருக்கும், தசைகளும் இருக்கும், எல்லாம் கலந்துருக்கும். தசைகள் கீழே கெட்டியான அந்த தசை இருக்கும். அந்த தசையில் இந்த போன் இப்படி நிற்கிது குத்திட்டு. அப்போ தசை லூஸ் ஆகிடணும், அப்புறம் வலிக்க ஆரம்பிக்குது. அப்போ பெயின் வர்றதுக்கு காரணம் என்னென்னா உங்கள் காலில் உள்ள தசை லூஸ் ஆகிடுச்சு. ஏன் லூஸ் ஆகிடுச்சின்னா வயசு ஆகிறப்போ லூஸ் ஆகுது. அப்புறம் நீங்கள் உடற்பயிற்சியே இல்லாமல் இருக்குது, அதனால லூஸ் ஆகுது. அப்போது நான் சொல்லக்கூடிய இந்த பயிற்சினால் எத்தனையோ பேருக்கு அந்த குதிங்கால் வலி சரியாக இருக்குது. இந்த குதிங்கால் வலி சரி பண்ணுறதுக்கான பயிற்சி பொதுவாக நீங்கள் சேரில் உட்காந்துட்டு, பெட்டில் உட்காந்துட்டு, தரையில் தட்டலாம், இல்லை கீழே உட்காந்துட்டு கூட தட்டலாம். இதை விட உங்களுக்கு பெட்டில் உட்காந்துட்டு தட்டுறது கரெக்டாக இருக்கும். சேரில் உட்காந்துட்டு நம்ம தட்டலாம். இப்போ சேரில் உட்காந்துட்டு நான் உங்களுக்கு தட்டி காமிக்கிறேன். ஓகேவா? அதை பண்ணி பாருங்கள். ஒரு 100 தரம் 200 தரம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தட்டுங்க. தட்டி பாருங்கள். ஒரு வாரத்தில் குதிங்கால் வலி எங்கே போச்சுன்னு தெரியாது. குதிங்கால் வலி போகிறது மட்டும் கிடையாது, இதை பண்ணும்போது உங்களுக்கு காலில் இருந்து ரத்த ஓட்டம் மேல் நோக்கி போகும். காலையில் எந்திரிச்ச உடனே டக்குன்னு எந்திரிச்சு நிறைய பேருக்கு மயக்கம் போட்டு கீழே விழுது, ஹார்ட் அட்டாக்லாம் வருது. ஏன்னா காலையில் பிளட் சர்க்குலேஷன் பேலன்ஸ் ஆகிருக்காது. அப்போ காலில் எடுத்து எந்திரிச்ச உடனே காலில் உட்காந்து இப்படி ஒரு தட்டு தட்டிட்டு அப்புறம் எந்திரிச்சு போய் பாருங்கள், எவ்வளோ ஆக்டிவாக, எவ்வளோ சுறுசுறுப்பாக, எவ்வளோ உற்சாகமாக வேறு லெவலில் இருக்கிறத நீங்களே உணர முடியலாம். அதை ஃபீல் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் விஷயத்தை. ஓகேவா? இப்போ நான் சேரில் உட்காந்து இந்த பயிற்சி நான் உங்களுக்கு செய்து காமிக்கிறேன். ரைட்? கட்டில், சேரில், சோஃபாவில் எதில் வேணால் உட்காந்துக்கங்க. காலு தரைக்கு எட்டணும். சரியா? அந்த அளவுக்கு உட்காந்துக்குங்க. இப்போ இப்படி தட்டுறீங்க. ஓகே, நல்ல வேகமாக தட்டுங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வேகமாக தட்டுங்க. அந்த டைம்ஸ் தட்டியிருக்கேன். இதை விட 200 கூட நீங்கள் தட்டலாம். ஓகே, இன்னும் பாருங்கள். இனி அடுத்து பக்க வாட்டில் தட்டுறீங்க. இப்படி காலை சைடில் வச்சு ஃபிஃப்டி டைம்ஸ் தட்டியிருக்கேன். எனக்கு குதிங்கால்.
இனி இப்படி காலை நீட்டி தட்டாமல் இப்படி உட்காந்துட்டு எப்படி இருக்குது இந்த பயிற்சி நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா பண்ண உடனே விறுவிறுங்கும் காலில் மந்தமான கால் சூடாகி சுறுசுறுப்பாகி பிளட் சர்க்கிள் அப்படியே ஃபீல் பண்ணுவீங்க. கால் பாருங்கள், இப்போ நீங்கள் கரெக்டாக இப்போ பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் கால் பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு இருக்கும். அவ்வளோ சுகமாக இருக்கும். ஓகே, இதெல்லாம் இந்த பயிற்சியில் தான் கிடைக்கும். இதெல்லாம் எங்கள் கூகுளில் போய் தேடினாலும், எந்த சாட்சி மீட்டுக்கிட்ட போனாலும், வேறு எங்கே போய் படித்தாலும் இந்த பயிற்சியெலாம் இருக்காது. எல்லாம் புதுசு, தெரியுதா? அதனால் இந்த பயிற்சி ரொம்ப அற்புதமான பயிற்சி. என்னோடய கிளாஸில் அட்டன் பண்ணி நிறைய பேர் இந்த பயிற்சியை பண்ணிவிட்டு குதிங்கால் வலியெல்லாம் சரியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, காலில் உள்ள அந்த வீக்கம் அதெல்லாம் கூட சரியாகுது. வெரிகேஸ் வெயின் கூட கம்மியாகும். பிளட் சர்க்குலேஷன் கூட நல்லா மாறும். தெரியுதா? எக்கச்சக்கமாக நன்மை இருக்குது. நீங்கள் ஒன்று ஒன்றா கவனித்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாம். இந்த பயிற்சி செய்யுங்க. இது எப்படி இருந்ததுன்ட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? சரி, இப்போ நம்ம அமைதியாக மெடிடேஷன் லாஸ்ட் ப்ரீத்திங் பண்ணலாம். ஓகேவா? நீங்கள் பாருங்கள், ஒன்று உடற்பயிற்சி பண்ணுறீங்க, நிறையா ஃப்ளெக்சிபிள் பண்ணுறீங்க, அப்புறம் இந்த மாதிரியான பயிற்சிகள் பண்ணுறீங்க, ப்ரீத்திங் பண்ணுறீங்க, எல்லாம் சேர்ந்து அப்படியே நீங்கள் டியூன் ஆகிட்டே வருவீங்க. உங்களை அறியாமல் ஒரு நல்ல லெவலில் அப்படியே மேலே வந்துக்கிட்டே இருப்பீங்க. அது கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த வித்தியாசம் அவ்வளோ அழகாக இருக்கும். பெரிய மாற்றம் இருக்கும். அப்போ அந்த மாற்றம் உங்களுக்கு தொடரணுன்னா கண்டினியூவாக இதில் இருந்துகிட்டே இருக்கணும். அதனால் இந்த கிளாஸஸ்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் வாங்க. அடுத்த கிளாஸஸ்லாம் எப்படி இருக்கும், இந்த ஃப்ரீ கிளாஸ் முடிஞ்ச பொண்ணு என்ன மாதிரி கிளாஸஸ் வரும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம ரிலாக்ஸ், நம்ம மனசு அமைதியாக இருக்கணும். நிறைய பேர் திருப்ப சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா, தூக்கம் வரல. தூக்கம் ஏன் வரல? வயசானவனே தூக்கம் வர மாட்டேங்குது. வயசானவனே ஏன் தூக்கம்லாம் நிறைய பேருக்கு உடலில் சத்து குறைபாடு. நான் இன்றைக்கே சொல்லியிருக்கேன். ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, நமக்கு மனசு தலை வேண்டாத தலைவலியெல்லாம் உள்ள இழுத்து போட்டுக்கிறோம். எல்லாத்தையும் தூக்கி இயற்கையிட்ட போட்டுருங்க. அமைதியை படுத்து தூங்குங்க. நைட்டெல்லாம் யோசிக்கிறதுனால எந்த பலனும் நடக்கப்படும். நான் சந்தோஷமாக தூங்குங்க. ஒரு அருமையான நாள் உங்களுக்காக கிடச்சிருக்குது. அந்த நாளை நல்லபடியாக முடிச்சிருக்கீங்க. நீங்கள் உயிரோடு தூங்க போகிறீங்க, காலையில் எந்திரிக்க போகிறீங்க. இது எவ்வளோ பெரிய கிஃப்ட்டு. அதனால் எதையும் மனசில் வச்சுக்காதுங்க. எந்த ஒரு சிரமம் வந்தாலும் எல்லாத்தையும் சேலஞ்சாக எடுத்துங்க. சேலஞ்சாக எடுத்துகிட்டு நல்லா படுத்து தூங்க பழக. மனசு அமைதியாக வைக்கணும். மனசை அமைதியாக வைக்கிறதுக்கான பயிற்சியெல்லாம் கூட நிறைய இருக்குது. அந்த ஹம்மிங் பயிற்சி, ப்ரீத்திங் பயிற்சி, இதெல்லாம் பண்ணும்போது கூட நீங்கள் பண்ணி பார்க்கணும். சிலர் அன்றைக்கி கூட கேட்டுறது 8 மணிக்கு மேலே பயிற்சி பண்ணலாமான்னு. நீங்கள் பண்ணி பாருங்கள். பண்ணி பாருப்போ தூக்கம் எப்படி வருது, தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுதா இல்லை நல்லா இருக்கா அப்படின்னு நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த ப்ரீத்திங்லாம் நைட் பண்ணால் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகிரும் பாடி, தூக்கம் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு குறை இருந்தாலும் ப்ரீத்திங் பண்ணிட்டு படுக்கும்போது தூக்கம், நல்ல தூக்கம் வருது. கனவுகள் கூட நல்ல கனவுகளாக வருது. அப்போ பாசிட்டிவாக உங்கள் மைண்ட் அமைதியாகிறதுக்கு ப்ரீத்திங் ரொம்ப உதவுது. அதில் மிக முக்கியமாக ஹம்மிங் ரொம்ப 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 உதவியாக இருக்கும். இப்போது மீண்டும் நம்ம படுத்துட்டு ஆழமாக ப்ரீத் எடுத்து ஹம்மிங்கோட பண்ணுவோம். அப்படியே கவனமாக இருப்பீங்க, பாடியில் கவனம் வச்சுருப்பீங்க, ஹம்மிங் பண்ணுவீங்க. இதை நீங்கள் நைட்டெல்லாம் இதை பண்ணிவிட்டு நீங்கள் தூங்கி பாருங்கள். தூங்கும் போது படுத்துட்டு இதை பண்ணிகிட்டே இருங்க. அப்படி தூங்கிடுவீங்க. கண்டிப்பாக தூக்கம் வரும். எப்போ நீங்கள் தூங்குவீங்கன்னே தெரியாது. நல்லா சௌகரியமாக படுத்துக்குங்க. கவனம் முழுசும் உங்கள் பாடியில் இருக்கட்டும். உங்கள் பாடியில் டச்சிங் சென்ஸ்லாம் ரொம்ப சின்சியராக இருங்க, ரொம்ப சென்சிட்டிவாக இருங்க. இப்போ உங்கள் கால், உள்ளங்கால், பாதம், அதில் மனசில் கவனம் வச்சுக்கோங்க. மூச்சு ஆழமாக இழுங்க. விடும்போது
இப்போ காப் மசில்ஸ் மூட்டு பகுதி வரை இப்போ தொடைப்பகுதி மூச்சை இழுத்துட்டு ஒரு 4 கவுண்டு நிறுத்துங்க, இல்லை 3 கவுண்டாவது நிறுத்துங்க. அப்புறம் கம்முன்னு மூச்சை வெளியே விடுங்க. ஓகே, மூச்சு இழுக்கும் போது நல்ல கீழே அடிவயிறு வரைக்கும் இழுக்கணும். ஓகே, தொடைப்பகுதி இப்போ இடுப்பு பகுதி, இந்த ட்ராங்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஏரியா, பின்னாடி முதுகு, தொப்புளுக்கு கீழே உள்ள வயிற்று பகுதி, எல்லா இடமும். இப்போ தொப்புளுக்கு மேலே இருந்து நெஞ்சு பகுதி வரைக்கும், அப்படி பின்னாடி முதுகு பகுதி, தொண்டை பகுதி, உள்ளங்கையிலேருந்து ஷோல்டர் வரைக்கும் சுமார் 2 கைகளும்
தலைப்பகுதி, முகம், தலை, உச்சந்தலை, பின்பகுதி எல்லாம் சேர்த்து மூச்சு ஆழமாக இழுத்து 4 கவுண்டு நிறுத்தி அப்புறம் ராமன்னு விடுங்க. உள்ளங்காலிலிருந்து உச்சந்தலை வரை ஹோல் பாடி, டாப் டு பாட்டம். ஃபீல் த பாடி, என்ஜாய் த ஃபீல். Whole body relax, whole body relax, relax, relax. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உடலில் உள்ள ஒவ்வொரு பகுதியிலும் நன்றாக ஓய்வு வருகின்றன. ரிலாக்ஸ். டாப் டு பாட்டம், whole body relax, mind also relax. Whole part of the body is all are relaxed, relaxed. Feel the relax, enjoy the relax. உடல் முழுவதும் ஒரு இதமான உணர்வு பரவியிருப்பதை காணுங்கள். உடல் முழுவதும் விறுவிறுன்னு இருக்கிறத நீங்கள் நல்லா பார்க்கணும். ஒரு உணர்வு, ஒரு இதமான உணர்வு, ஒரு பெஸ்ட் ஃபீல். கேன் ஃபீல் த, என்ஜாய் த ஃபீல். உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது, உங்கள் மனம் உற்சாகமாக இருக்கிறது. மிகுந்த உற்சாகமும் மகிழ்ச்சியும் அன்பும் உங்களுக்குள்ளே நிறைந்திருப்பதாக. உங்களுக்குள்ளே உள்ள இறுக்கம் காணாமல் போகிறது. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, ரொம்ப அமைதியாக, ரொம்ப ஹாப்பியாக, சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறீங்க. உங்கள் செயல்கள் யாவும் சிறப்பாக இருக்கின்றன. உங்களை சுற்றி நல்ல மனிதர்கள் வருகிறார்கள். நல்ல உணர்வுகள் நிறைந்திருக்கிறது. நல்ல காற்றோட்டம் உங்களை சுற்றி இருக்கிறது. செல்லும் இடமெல்லாம் நீங்கள் சிறப்பாக போற்றப்படுகிறீர்கள். யாவரும் மதிக்கும் வண்ணம் நீங்கள் ஒரு அருமையான மனிதராக, திறமையான மனிதராக வாழ்கிறீர்கள். எல்லா திசைகளிலும், எல்லா பக்கங்களிலும், எல்லா நன்மைகளும், எல்லா செல்வங்களும், எல்லா வளங்களும் நம்மை தேடி வருகின்றன. எவ்ரிடே எவ்ரி வே we are getting better and better and better. இந்த நாள் இனிய நாளாக அமைவதாக, வரக்கூடிய அத்தனை நாட்களும் ஒரு நாட்கள் அமைவதாக. நீங்களும், உங்கள் குடும்பம், உங்கள் சுற்றத்தாரும், இந்த உலகமும் மகிழ்ச்சியால், ஆனந்தத்தால் நிறைந்திருப்பதாக. கால்களை அசைத்து, கைகளை அசைத்து, கண்ணை திறந்து புத்துணர்ச்சியோடு, புதிய தம்போடு இந்த உலகத்தை எதிர்கொள்ளுங்கள். இந்த உலகம் உங்களுக்காக, ஐம்புலன்களும் உங்களுக்காக மகிழ்ச்சியாக ஒரு அற்புதமான இந்த வாழ்க்கையை கொண்டாட்டத்தோடு வாழுங்கள்.
தொடர்ச்சியாக அந்த பயிற்சியை நீங்கள் செய்துகிட்டே இருக்கணும். இது உங்கள் உடலுக்கு மட்டும் இல்லை, உங்கள் உள்ளத்துக்கும் உங்கள் தொழில் சிறப்பாக அமைவதற்கு எல்லாத்துக்கும் உதவியாக இருக்கும். உங்களை அறியாமல் உங்களுக்குள்ள ஒரு உற்சாகம் வரும், ஒரு மகிழ்ச்சி வரும். அதை அப்படியே பிடிச்சிக்குங்க, கண்டினியூ பண்ணுங்கள், தொடர்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.